18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல இன்னைக்கு உங்களுக்காக ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உண்மைதான். நிறைய எடுத்து வச்சிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களையும் அப்படி எடுத்து கொடுக்க போறோம். ஒன்று ஒன்றா கொடுக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இப்போ நம்ம நேரம் சபை சினிமாக்குள்ள போறோம். கன்னியாகுமரிக்கு போனா அங்க சூரிய உதிக்கிறத பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? அங்கதான் ஒரு ஐயா 75வது தன்னுடைய திருமண ஆண்டை கொண்டாடி இருக்கிறார் கனகாபிஷேகத்தோட. ஒருத்தர் தலையில தட்டை வச்சுக்கிட்டு அதுல சுட சுட ஆவி பறக்க சமோசா வச்சுக்கிட்டு போனா நம்ம கண்ணு மட்டும் இல்ல மூக்கும் தன்னால அங்க போகும். ஒன்னு வாங்கினா ஒன்னு பிரி, ஒன்னு வாங்கினா ரெண்டு பிரி, இப்படிதானே கேள்விப்பட்டிருப்போம். தீபாவளி வர போகுது. பட்டாசு விற்கிறதுல சிவகாசியில மும்முரமா இருக்காங்க. ஒரு வியாபாரிக்கு ஒரு பெருத்த ஐடியா வந்திருக்கு. கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம அண்ணாச்சி ஆர்பி உதயகுமார் அண்ணாச்சி வந்து நிக்காங்க. இவர் கருத்து கந்தசாமி வந்து தன்னுடைய இருப்பை வந்து காட்டிக் கொள்வதற்காக தஞ்சாவூர்ல இருந்துட்டு ஒரு வந்து கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதுலயும் வந்து ஒரு இயக்கம் துவங்குவது எதற்காக? மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக. அது குறித்து ஏதாவது திட்டங்களை சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் எடப்பாடியை திட்டுறதே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இதுக்கு எதுக்கு கட்சி? இப்போ அம்மாவனுடைய திருவுருவப்படத்தை கொடியில வச்சிருக்கிறாரு. அந்த அரசையும் முதலமைச்சரையும் பாராட்டுனது, புகழ் பத்திரம் வாசிக்கிறவரு எப்படி அதிமுக கொடுத்து கருத்து சொல்ல முடியும்? எப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டணும், புகழணும், அதன் மூலியமா என்ன பிரதிபலன் அடையணும்னு நமக்கு தெரியாது. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஆனா அது சொன்னதற்கு பிறகு நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நாங்க எடப்பாடியார் வந்து யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே கவலை, உங்களுக்கே வருத்தம், பாரதிய ஜனதா கட்சி யாரோட கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கே வருத்தம், உங்களுக்கே கவலை, நீங்க தான் வெளியே போறேன்னு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கருத்து கந்தசாமியா நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கருத்து சொல்றதுனால தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன வந்து அந்த பக்கம் டிடிவைய சடக்குன்னு வாரார். நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசி கொண்டிருக்கிறார்னு சொன்னா, நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போக, சிலோன்ல உள்ள கட்சியோட கூட்டணி போக, ஆந்திராவில் உள்ள கட்சியோட போக, பாஜகவோட போக, யாரோட வேணாலும் போக, அது எங்களுக்கு இல்லை. அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை. ஏன்னா உங்களால தனியா வந்து முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி. அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு சேருங்கள். ஆனா இந்த நேரத்தில் தாவேகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக, குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே. அன்னைக்கு நீங்க கேட்டிருக்கணும்ல, இன்னைக்கு மட்டும் ஓடி ஓடி கேட்கிய நியாயமா அப்படின்னு கேட்கார். நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு 13 உயிர்களை குருவியை போல சுட்டாங்களே, அதுக்கு பொறுப்பேற்றுட்டீங்களா நீங்க? அன்னைக்கு உங்களை தானே கைது செய்யணும். அப்படின்னா அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தானே. அதே மாதிரிதான் சொல்றேன், இதுல நியூட்ரலா இருங்க சொல்றது. வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இல்லை.
இன்றைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இந்த மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார். அதை நான் ஆதரிக்கிறேன். அவ்வளவுதான். இதை தாண்டி எந்த இது கிடையாது. டிடிவி ஐயா நல்லா உன்னிப்பா கவனிச்சிருக்கார். என்னதான் இதுல உஷாரா இருந்தாலும் நம்ம மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா? அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதுல நாமெல்லாம் அதுல சரியா இருக்கும். அதே தான் முதலமைச்சரே உணர்ந்திருக்காருன்னா அவர் 50 ஆண்டு அனுபவம் இருக்கு. அது சொல்ல தவறா எடுத்துக்கிறாங்க. அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறதுனால குற்றத்தை ஒப்புதல் சொல்லி யாரும் சொல்லுவாங்க. தார்மீக பொறுப்பு அதை ஏற்றுக்காதனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு அண்ணாச்சி வந்தாங்க. வேட்டியை தாங்க மடிச்சு கட்டல, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நாங்க ஏகப்பட்ட அஸ்திரத்தை எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ணா திமுக தோற்கடிப்பிற்கு வலுவான கூட்டணியை அமைக்கும் எங்களுடைய பொதுச்செயல் அமைப்பார். அதற்கு யாரோடையும் திமுக எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லோரோடையும் பேசுவார்கள். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவைத்தான் கடுமையாக எதிர்த்திருக்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை தான் மையப்படுத்தி அவர் பேசியிருக்கிறார். ஆகவே எல்லோரையும் நாங்கள் அழைப்போம். திமுகவை தோற்கடிக்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப எல்லா அஸ்திரங்களையும் அண்ணா திமுக பயன்படுத்தும். எங்களுடைய பொதுச்செயலாளர் பயன்படுத்துவார், நாங்களும் பயன்படுத்துவோம். அடுத்து நாம சொர்க்கத்துக்குள்ள போறங்க. ஈரோட்ல சொர்க்கம் இருக்குன்னு கூப்பிட்டாங்க. பார்த்தா பூனையாக இருக்கு. என்னையா சொர்க்கம் சொல்லி பூனையை காட்டுதேன்னு கேட்டா, அண்ணாச்சி பூனை கண்காட்சி நடத்துறோம். வெரைட்டியா பூனை இருக்கு. கம்பு இல்லைங்க, கடப்பாறையை வச்சு சுத்தி இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சொந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டுங்க வாங்க. ஆனா விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தா மட்டும்தான் இந்தியா கப்பே எடுக்கும். ரோஹித் சர்மாக்காக நான் கிரிக்கெட் பார்ப்பேன். இப்ப அவர் இல்லாத எங்க மனசு சங்கடமா இருக்கு. ரோஹித் சர்மா இறங்கினாங்கன்னா பாப்போம் ஐபிஎல்ல, இல்லன்னா பாக்கலாம். இப்ப அவங்க எல்லாம் இல்லாத போது அது ஒரு பெரிய இழப்பா தான் தெரியும் எல்லாருக்கும். இப்போ நேற்று வரையுமே கிரிக்கெட் பார்த்தோம் தான், ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க எல்லாம் இல்லாதது நமக்கு ஒரு ஏமாற்ற மாதிரி இருக்கு. விராட் கோலி கேம்லாம் இனிமேல் யாருக்கும் அந்த அளவுக்கு திறமெல்லாம் யாருக்கும் வராது. அடுத்த தலைமுறைக்கு சுமன் கில் தான் கேப்டன், கரெக்டான கேப்டன், கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இளம் வீரர்கள் எல்லாம் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு உண்டான திறமைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்க உள்ள வராங்க. போத் ஆர் லெஜெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ அவங்க இல்லாமல் வேர்ல்டு கப் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் யங்ஸ்டர்ஸும் நல்லா விளையாண்டுருக்காங்க. மேபி சுப்மன் கில் கேப்டன் கொடுத்தது கூட ஓகே தான். பட் ஆனால் ரொம்ப அவசரப்பட்டாங்க. மேபி ரோஹித் சர்மா கொஞ்ச நாள் கூட மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இந்தியா டீம்ல ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல தூக்குனவர் எல்லாத்துக்கும் வருத்தம் தான். திடீர்னு சுப்மன் கில் கேப்டன்ஷிப் கொண்டு வந்துட்டாங்க, எல்லாத்துக்கும் வருத்தம் தான். ரோஹித் சர்மா நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்கமிங் பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம வழி கொடுக்கணும். விராட் கோலி பண்ணாரு, ரோஹித் சர்மா பண்ணாரு. இப்போ அடுத்து சுபம் கில் என்னன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு ஃபியூச்சரை கருதி இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சடனாக கொடுத்தோம்னா ஏன்னா ஃபார்ம் சொல்ல முடியாது. ரோஹித் சர்மாவதும் விராட் கோலிதும். ரோஹித் சர்மா பெரிய லெஜண்ட் இந்தியாவுக்கு. ஒயிட் பால்னு வந்தால் ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைனா இந்தியா ரொம்ப டவுனில் இருக்கும். ரோஹித் சர்மா பெரிய லெஜண்ட். அவர் 2 கப்பும் வாங்கி கொடுத்துருக்காரு இது வரைக்கும். இப்போ 2 இயரில் அது ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறோம். 2027 கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் இருந்தால் கப்பு வாங்கும். கோலி பெரிய லெஜண்ட், அவர் இல்லைன்னா இந்தியா கொஞ்சம் கஷ்டம். பெஸ்ட் பிளேயர்னா அவர் தான். சுமன் கில் கிட்ட கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. சுமன் கில் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. டெஸ்ட்டில் இப்போ பார்த்தோம் நம்ம, அவரும் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மும் நல்லா தான் இருக்குது, கேப்டன்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. T20 அது சூரியகுமார் யாதவ் நல்லா பண்ணிருக்காரு. அவங்க 2 தூண் மாதிரி இருந்தாங்க. அதாவது யங்கர் பிளேயர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. அதாவது டீம் ஒரு நல்ல பேலன்ஸ் பண்ணி நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா தெரியும், அவர்
அந்த நிலைமைக்கு நல்லா பண்ணிட்டாரு. அந்த ஏஜுக்கு அடுத்து இப்போ கில் பண்ணிட்டு இருக்காரு. அது நல்லதாக தான் பார்க்குறோம். 2 பேரோட ஆளுமைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்க ஒரு லெஜண்ட். அவங்களோட ஒரு சாப்டர் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது வந்து ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அவர் ஆட்டத்தை பார்க்குறப்ப இப்போ வருங்காலத்தில் பின்னாடி வர சன்னதிக்கு போகிற இப்போ ரோஹித் சர்மா பார்த்து அதிரடி ஆட்டத்தை பழையிருக்காங்க. அடுத்து நாம உஷாருக்குள்ள இருக்க போறோம். உஷாருக்குள்ள தான் இருக்கிறோம், ஆனா உஷாரா இல்லை. சேலத்து பக்கத்தில் ஒரு பெண்மணி ரோட்டில் அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. என்ன நினச்சி போனாங்களோ ஏது நினச்சி போனாங்களோ போயிட்டே இருந்திருக்காங்க. அப்படி கூடி ஒரு வந்த வண்டி நங்குன்னு அவங்க மேலே மோதி அவளை தூக்கி தூர போட்டுருச்சு. இப்படி நடக்குன்னா பெங்களூர்ல, அதாவது இந்த சிக்னல் இருக்குல்ல, இந்த சிக்னல்ல இந்த கடைசி டயத்துக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் சர்ரு சர்மோ. என்னன்னா அடுத்த 30 செகண்ட் நாம நின்று நம்மளுடைய பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் அதல பாதாளத்தில் போயிடுச்சுன்னா என்ன செய்யும் சொல்லி அந்த 1-2 செகண்ட்ல ஓடுவாங்க. அதுலேயும் சில பேர் ரெட்டு போட்டதுக்கு அப்புறம் சர்ன்னு ஓவாங்க. பெங்களூர்ல அப்படித்தான் ஒருத்தர் போய் அங்கிட்டு கூடி வந்த சைக்கிள்காரரை இடிச்சு தூக்கி தூர போட்டு பாருங்க. குழு குழுன்னு இருக்கிற இடத்துக்கு பேர் போன பொள்ளாச்சியில ஒரு காரு ரோட்டாரமா நின்றுருக்கு. ஆனா அது எங்க இருந்து வந்து எப்ப வந்து நின்னுச்சுங்கிறதெல்லாம் கேட்கப்படாது. திடீர்னு பார்த்தா குபு குபுன்னு புகையா வந்து எரிய ஆரம்பிச்சுட்டு இருக்கு. பக்கத்துல இருந்தவங்க வந்து அணைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் 2 இடம் தான் மிக சுத்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன இடம்னா சமையல் அறையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளும் தான். ஆசீர்வாதம் வாங்க கொண்டு போயிருக்காங்க செல்ல பிராணிகளை. எல்லாம் சேர்ந்து 600 பேர் ஒரு சோடி வந்து நின்று கல்யாணம் முடிச்சிருக்காங்க. அலிகேட்டர் விழா அப்படின்னு ஒரு விழா நடத்துறாங்க. அந்த விழாவுக்காக அவங்க பண்ற அலப்பறம் இருக்கு தெரியுமா, அலிகேட்டரே தோத்துருமா. That's what I was talking about. I wrap him up tight. One party. Can you do that again?
பார்த்த எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக கண்ணு கருத்துமா பார்த்துருப்பீங்க. தேவையானதை எடுத்துக்கங்க, தேவையில்லாத தூக்கி தூர போட்டுருங்க. ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், வண்டி ஓட்டும் போது பக்கமாக பார்த்து ஓட்டுக்கங்க. 360 டிகிரியும் அப்படி சுற்றி பாருங்க, உங்கள் கண்ணை சுழல விடுங்க. எங்கே முன்னாடி இருக்கிற ஆளே பார்க்கறதில்ல, டம்முன்னு போய் விட்டுடுறீங்க. தயவு செஞ்சு உங்களை நம்பி வீட்டில் ஆட்கள் காத்திருப்பாங்கிறத மட்டும் மைண்டில் யோசிச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா